சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். திறன் பேசிய ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். எல்லாருடைய இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம்தான் புத்தாண்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள். 2025 சித்திரை மாதத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு மேலே தான் உங்களுடைய பலன்களே தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா கிரகங்களுடைய அசைவை வச்சு தான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அசுபகாரியங்களும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அறிவும் அழகும் அன்பும் பண்பும் படிப்பும் பணிவும் துணிவும் உடையக்கூடிய ஒரு பெண் ராசி. விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உடையக்கூடியது கன்னிராசி. பெண்கள் நிறையா டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் நிறையா வரும். பெண்கள் நிறைய இந்த பியூட்டி பார்லர் வைக்கக்கூடிய தன்மைகள் நிறையா வரும். கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு நிறையா இருக்கும். கன்னிராசி உள்ள ஆண்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே கலராக இருப்பாங்க, மினுமினுப்பாங்க. ஏன்னா விஷ்ணு பெருமான் இல்லையா, அலங்கார பிரியராட்சி. அவர் நல்லா பெர்ஃப்யூம் அடித்து நல்லா மேக்கப் பண்ணி வாழக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. போதும் கண்டகச்சனி பல கஷ்டங்களை நஷ்டங்களை அவமானத்தை பற்றிருக்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு உண்டு. இந்த 2025க்கு மேலே உங்களுக்கு தான் யோகம். குரு பகவானுடைய பார்வை யோகமாக இருக்கு. ராசிக்கு 7வது வீட்டில் சனி பகவானுடைய அமைப்பும் யோகமாக வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. படிக்கிற பிள்ளைங்க படித்து பண்புள்ள மேலும் மேலும் சிறப்பாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி பிடிச்ச வேலை கிடைச்ச வேலையோடைய வாழ்க்கை வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. ஆனால் இதில் ஒரு புள்ளி இருக்கு. கன்னிராசிக்காரங்க பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சித்தர் ஜாதகம். பெண்களாக பிறந்தா கன்னியாஸ்திரி ஜாதகம். ஆண்களாக இருந்தால் காலதாமதமாக திருமணம் நடக்கும். பெண்களாக இருந்தாலும் காலதாமதமாக தான் நீங்கள் திருமணம் பண்ணணும். ஏன்னா ஒரு கட்ட காலத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு நாக தோஷங்களே இருக்கும். அந்த தோஷம் போகிற வரைக்கும். ஆனால் சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணி வச்சுங்களேன், ஒரு 19, 20, 21, 23க்குள்ள கல்யாணம் பண்ணால் தாரம் நிற்காதுன்னு கேட்குறது விதி. ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் ஏதோ ஒரு இன்னல்ல கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சாது இருக்கணும், சேர்ந்து இருக்க முடியாது. 2.5 வருஷம், இது 2025, 24, 23, 22 கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஒரு சில ஜாதகங்கள் பிரிஞ்சு போயிருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு ஸ்டில் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் அது பெயர்ச்சி ஆகுது. அப்போ பொறுத்தவங்க தான் பூமி ஆளுவீங்க. இனிமே உங்களுக்கு கல்யாண யோகங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. போன மாதம் கல்யாணம் முடிச்சிருந்தா கூட உங்கள் ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது. ராசியில் ராகு கேது இருந்துச்சுன்னா தடபடக்கூடிய சுபகாரியங்கள் உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் ராகு பகவானுடைய கேது பகவானுடைய பெயர்ச்சி 3 மாதத்துக்கு முன்ன உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும். நல்ல வேலை, படித்ததுக்கு உண்டான பிடிச்சதுக்கு உண்டான கிடைச்ச வேலை, இந்த தருணம் உங்களுக்கு யோகம்தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்காருங்க, மிதுன ராசியில் தான் இருக்காரு. அப்போ மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீட்டில் இருக்கிறனால நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க, ஃபெமிலியர் ஆக போகிறீங்க. பொட்டி கடை வச்சாலும் ப்ரொவிஷனல் ஸ்டோர் வச்சுருவீங்க. ஒரு ஷோரூம் வச்சா கூட ஒரு அமைப்பில் வரக்கூடிய தருணமும் உண்டு. கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கும் இந்த 2025க்கு மேலே யோகம்தான். ஆனால் உங்கள் வளர்ச்சி அடுத்தவனுக்கு கெட்டதாக தான் உங்களை பார்ப்பான். போனதெல்லாம் போட்டோம், நம்ம பாட்டுக்கு முன்னுக்கு போய்கிட்டே இருக்கணும், பின்ன பார்க்கக்கூடாது. ஆனால் யோசிக்கணும், பின்ன வந்த பாதையை யோசிக்கணும். எவன் என்ன பண்ணாலும் கவலைப்படக்கூடாது. உச்சநிலை அடையக்கூடிய தருணம் உங்களுக்கு தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் நல்ல காலங்கள் இப்போ தான் இருக்குது.
உண்மையாலுமே டாக்டர் ஜாதகம் நீங்க தாங்க. அரசியல் பிரவேசம் பண்ண சொல்லக்கூடிய ஆதங்கம் உடையக்கூடிய ராசியும் நீங்க தான். கொஞ்ச நாளைக்கு தாய் தகப்பனு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தருணங்கள் வரும். இருந்திருந்தாலும் சேர்ந்து சந்தோஷமா இருந்து படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைச்ச உடனே திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை குட்டி உங்கள் வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 1000% ஒரு வீடு மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் உண்டு. நிறைய பேர் வெளிநாடு பிரவேசம், வெளி தேசத்து பிரவேசம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இந்த ராசியில் தான் இருப்பீங்க. படிப்புக்காக வெளிநாடு போயிருப்பீங்க. படிக்கலையே, படிக்க முடியலையே, கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு அப்பா அம்மா நான் படிக்க வைக்கிறாங்களே, அந்த கருமாயம் கஷ்டத்தை பார்த்து இன்னும் டைம் எடுத்து படித்து ஒரு டாக்டர் ஆகிடுவீங்க. இப்படி பக்குவமான ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி தான். நல்ல நேரம் கூடி வருது. 12 ராசிக்காரங்களுக்குமே நல்லா இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லாமல் இல்லை, நல்லா இருக்கு. நம்ம தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு, தன்னுடைய தகப்பன் வழி முன்னோர் வழிபாடு, தாய் வழி முன்னோர் வழிபாடுகளை பண்ணி முறையான அமைப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 2025 பீட் பண்ணிடுவீங்க. உண்மையாலுமே நல்ல ராசி விஷ்ணு பெருமான் ராசி தான். பெருமாளை வேண்டுங்க. டைம் கிடைச்சா திருப்பதி போங்க, திருச்சி ஸ்ரீரங்கநாதரை பாருங்க. போக முடியாதவங்க சென்னையில் இருக்கிற வெங்கட்நாராயண ரோடு கூட போகலாம், அங்கேயும் பெருமாள் இருக்காரு. இல்லை வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய பெருமாளை வழிபட்டு இந்த 2025 எனக்கு விரயமாகக்கூடாது, எனக்கு நஷ்டமாகக்கூடாது, நான் படித்து பண்புள்ள வேலை பார்க்கணும், நல்ல கல்யாணம் காட்சி நடக்கணும், காதலிக்கிறவனையே கெட்டணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. மனதார வேண்டினவனை பிடிச்சவனை கிடைச்சவனோட சந்தோஷமா வாழணும், எங்களுக்கு பிரிவு வரக்கூடாது அப்படின்னு விஷ்ணு பெருமானை வேண்டுங்க. விஷ்ணு பெருமானாவே காதல் கிரகம் தாங்க. ஒரு ஷோரூமில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சரவணா ஸ்டோரே எடுத்துக்குவோம், ஜெயச்சந்திரனே எடுத்துக்குவோம். அங்கே விற்பனை பிரதிநிதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, சேல்ஸில் இருக்காங்க பாருங்கள் பெண்கள். இவங்களுக்கெல்லாம் புதன் பலமாக இருந்தால் தான் நீ விற்க முடியும். அங்கே போய் இப்படி தூங்கிட்டு அவனுக்கு கொட்டாயை விட்டுக்கிட்டு தான் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. முகமலர்ச்சி இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் விஷ்ணு பெருமான். நிறையா ஜுவல்லரி ஷாப்லலாம் உங்களுக்கு இவங்க தான் இருப்பீங்க, விஷ்ணுவோடைய சம்மந்தப்பட்டதான் இருக்குவீங்க. உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரக்கூடிய நேரம் இனிமே தான். தாய் தகப்பனோட அனுசரித்து, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளோடைய அனுசரித்து, தாய் மாமாவோட அனுசரித்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தா சூனியமே உங்களை ஒன்றும் பண்ணாது. யாராவது எவராது தொந்தரவு பண்ணியிருந்தா கூட அது ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. ஆண்டவன் மேலே அனுகிரகத்தை வச்சுக்கோங்க. தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. அவங்கவுங்க நட்சத்திரம் வரும், அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேதி என்ன கிழமை வருதோ அன்னைக்கு ஏதாவது தன்னால் முடிஞ்சதை கொடுங்க. இப்படியே பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா 2025 நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. ஆக்சிடெண்ட்டு, இன்சிடெண்ட்டு, நோய் நொம்பலம் கஷ்டம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து தெளிவு பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. 2025 கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. இந்த 2025 12 ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்று சொல்கிறேன், அந்த வழிபாடை கேட்டுக்குங்க. முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க. அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கையில் வச்சுக்கோங்க. சென்னையை தாண்டி திருவள்ளூர்கிட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது, திருவலங்காடு. அந்த திருவலங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம். தமிழ்நாட்டில் யாருமே மாந்தியை யாருமே நினைக்கிறது கிடையாது. ஆனால் கேரளாவில், ஆந்திராவில் மாந்தி ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அவருடைய தன்மைகளை வச்சு தான் ஜோதிடம். நோய், வறுமை, கஷ்டம், பயம், நஷ்டம், அவப்பேறு, அவமானம், சுபகாரியங்கள், அரசியலில் பிரவேசம் பண்ண முடியாதது, பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில் வச்சுட்டு மாந்தி ஸ்தலம் சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கெட்டு பிச்சு போட்டு அந்த குளந்தண்ணியை தலையில் கை காலை அலும்பிட்டு பக்கத்தில் காளியம்மா இருப்பாங்க, அம்பாளை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம்
ஒரு 3 சுத்து 5 சுத்து 9 சுத்து சுத்திட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு, சாமி இந்த வரக்கூடிய 2025 என் வாழ்க்கையில விரயமாகக்கூடாது, பிரகாசமா இருக்கணும், இருளை நீக்கி ஒளி வீசி கொடு. ஏன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த வருஷமாவது என் வாழ்க்கை தெளிவாகணும், கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவனுக்கு வேலை வெட்டி இல்லாமல் படிப்பு, இப்படி தொழில் நஷ்டம், இந்த மாதிரி கஷ்டங்கள் அவப்பேர்ந்து விடுபட்டு அரசியலில் நான் உச்சநிலை வரணும்னு நினச்சிண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு 11 வாரம் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாயிடுயா. முடிஞ்ச அளவுக்கு திருவள்ளங்காடு திருத்தணிக்கு திருவள்ளங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போங்க. சிவாய நம. சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். என்னை பார்க்கணுன்னா உங்கள் பேர், வயசு, டேட்டு, மந்த்து, இயரு, டைமு, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என் நம்பருக்கு. என்னை பார்க்கணுன்னா என்னுடைய வீடு தாம்பரம். தாம்பரத்தில் நம்பர் 13 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், MES ரோடு, மோதிலால் நகர், கிழக்கு தாம்பரம், சென்னை 59. நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு தாண்ட உடனேயே ஒரு ADMK கட்சி ஆஃபீஸ் இருக்கும். அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னதான் ஜோசியம், அருள்வாக்கு, குறி சொல்கிறேன். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும். ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நிறையா கால்ஸ் வரனால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நேரில் வரவங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க. சென்னையில் தான் இருப்பேன். எல்லோரும் வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, உங்கள் ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன், ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன், என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். 12 ராசிக்காரங்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.